ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அட்டென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை கொஷனுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1950 ஜனவரி 26. செகண்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, டாக்டர் B.R. அம்பேத்கர். தேர்ட் கொஸ்டின். இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவான ஆண்டு எப்போது? இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவான ஆண்டு எப்போது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1946. ஃபோர்த் கொஸ்டின். அரசியலமைப்பு சட்டம் எழுத எவ்வளவு காலம் எடுத்தது? அரசியலமைப்பு சட்டம் எழுத எவ்வளவு காலம் எடுத்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஃபிஃப்த் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முதலில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை? இந்திய அரசியலமைப்பின் முதலில் இருந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி, 395. சிக்ஸ்த் கொஸ்டின். அரசியலமைப்பின் முன்னுரை எதை குறிக்கிறது? அரசியலமைப்பின் முன்னுரை எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, அறிமுகம். முன்னுரையினாலே அறிமுகம்தான். செவன்த் கொஸ்டின். அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி, முன்னுரை. எய்த் கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி. ஆரம்பத்தில் 7 இருந்துச்சு, அதில் சொத்துரிமையை நீக்கியிருப்பாங்க. இப்போ அடிப்படை உரிமைகள் 6 தான் இருக்குது. நைன்த் கொஸ்டின். வாக்குரிமை பெற வேண்டிய குறைந்தபட்ச வயது எவ்வளவு? ஸோ எல்லாருக்குமே தெரியும், 18. டென்த் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 60. 11வது கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் சச்சிதானந்தா சின்ஹா. 12வது கொஸ்டின். சட்ட வரைவு குழுவோட தலைவர் யார்? சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அம்பேத்கர். 13வது விஷயம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். சரியான விடை ஆப்ஷன் சி, 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்ட தினம் எப்போது? அரசியலமைப்பு சட்ட தினம் எப்போது? சரியான விடை ஆப்ஷன் சி, நவம்பர் 26. 15வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, அமெரிக்கா. 16வது கொஸ்டின். அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, அயர்லாந்து. 17வது கொஸ்டின். அடிப்படை கடமைகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, சோவியத் யூனியன். 18வது கொஸ்டின். இந்தியாவில் கூட்டாட்சி முறை என்ன? இந்தியாவின் கூட்டாட்சி முறை என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, கூட்டாட்சி. சரியான விடை 19வது கொஸ்டின். குடியுரிமை எந்த பகுதியில் உள்ளது? குடியுரிமை எந்த பகுதியில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, பகுதி 2. 20வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளது? அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, பகுதி 3. அரசு வழிகாட்டும் கோட்பாடு பகுதி? அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் எந்த பகுதி? சரியான விடை ஆப்ஷன் பி, 4. 22வது விஷயம். அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் உள்ளது? அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, 4 ஏ. 23வது கொஸ்டின். தேசிய அவசர நிலை எந்த சட்டப்பிரிவு ஆகும்? தேசிய அவசர நிலை எந்த சட்டப்பிரிவு ஆகும்?
சரியான விடை ஆப்ஷன் சி 352. மாநில அவசர நிலை எந்த சட்டப்பிரிவு ஆகும்? மாநில அவசர நிலை எந்த சட்டப்பிரிவு ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் பி 356. நிதி அவசர நிலை எந்த சட்டப்பிரிவு ஆகும்? நிதி அவசர நிலை எந்த சட்டப்பிரிவு ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் சி 360. 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 1976. 27வது கொஸ்டின் 86வது சட்ட திருத்தம் எதனுடன் தொடர்புடையது? 86வது சட்ட திருத்தம் எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் பி கல்வி. 28வது கொஸ்டின் 8வது அட்டவணை எதனுடன் தொடர்புடையது? 8வது அட்டவணை எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மொழிகள். 29வது கொஸ்டின் ஆரம்பத்தில் அதிகாரப்பூர்வ மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 14. 30வது கொஸ்டின் தற்போது அதிகாரப்பூர்வ மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தற்போது அதிகாரப்பூர்வ மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி 22. 31வது கொஸ்டின் மத்திய பட்டியலில் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்தது? மத்திய பட்டியல் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி 97. மாநில பட்டியல் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி 66. பொதுப்பட்டியல் ஆரம்பத்தில் எத்தனை துறைகள் இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி 47. இந்திய பாராளுமன்றம் எத்தனை அமைப்புகளை கொண்டுள்ளது? இந்திய பாராளுமன்றம் எத்தனை அமைப்புகளை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 3. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி 545. மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை? மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை? சரியான விடை ஆப்ஷன் சி 250. 37வது கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவை நிரந்தர அமைப்பு எனப்படுவது ஏன்? மாநிலங்களவை ஒரு நிரந்தர அமைப்பு எனப்படுவது ஏன்? சரியான விடை ஆப்ஷன் பி கலைக்க முடியாது. மாநிலங்களவை கலைக்க முடியாது. 38வது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுவது யாரால்? குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுவது யாரால்? சரியான விடை ஆப்ஷன் சி தேர்தல் கல்லூரி மூலம். 39வது கொஸ்டின் உச்சநீதிமன்ற அரசியலமைப்பின் பாதுகாவலன் எனப்படுவது ஏன்? உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் எனப்படுவது ஏன்? சரியான விடை ஆப்ஷன் சி உரிமைகளை பாதுகாக்கிறது. 40வது கொஸ்டின் நீதி பேராணைகளின் எண்ணிக்கை? நீதி பேராணைகளின் எண்ணிக்கை? சரியான விடை ஆப்ஷன் சி 5. 41வது கொஸ்டின் பாருங்க. முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். அது நீதிமன்றத்தில் அமல்படுத்தப்படும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ சரி, ஆர் தவறு. முன்னுரை பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட ஒரு பகுதி தான். ஆனால் அது நீதிமன்றத்தால் என்ன பண்ண முடியாது? அமல்படுத்த முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தில் அமல்படுத்தலாம். அவை அரசியல் உரிமைகள் மட்டுமே ஆகும். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஏ சரி, ஆர் தவறு. அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தில் அமல்படுத்தப்படலாம். அவை அரசியல் உரிமைகள் மட்டுமே ஆகும் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா? 43 மாநிலங்களவை நிரந்தர அமைப்பாகும். அதில் உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 43 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஏ சரி, ஆறு தவறு. ஸோ அதில் உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கிடையாது. எம்எல்ஏனால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 44 கொஸ்டின் குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கிறார். பிரதமரின் ஆலோசனை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டுமே சரிதான்.
45வது கொஸ்டின் அடிப்படை கடமைகள் வந்து சட்டப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டது. அவை அரசியல் அமைப்பில் இல்லை. 45 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஏ சரி வந்து ஆர் தவிர அடிப்படை கடமைகள் வந்து சட்டப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டது தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்பில் இல்லைன்னு இருக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒன்று தான். 46வது விஷயம் இந்தியாவில் ஒரே குடியுரிமை உள்ளது. இந்தியா கூட்டாட்சி நாடு அல்ல. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஏ சரி ஆர் தவறு. 47வது விஷயம் கல்வி அடிப்படை உரிமையாகும். அது ஆரம்பத்தில் அடிப்படை உரிமையில் வந்து இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஏ சரி ஆர் தவறு. கல்வி வந்து ஒரு அடிப்படை உரிமை தான். அது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எஃப்ஆரில் இல்லை. ஓகேங்களா. 86வது சட்ட திருத்தத்தின்படி ஆர்டிகல் 21A மூலம் தான் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. 48வது விஷயம் அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் நீதிமன்றத்தில் அமல்படுத்தப்படாது. அவை நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்தப்படலாம். ஸோ இதுவும் ஆன்சர் பி தான். அரசு வழிகாட்டு கோட்பாடுகள் வந்து நீதிமன்றத்தால் வந்து அமல்படுத்தப்பட முடியாதான். அவை நீதிமன்றத்தால் வந்து கட்டாயப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறது தவறு. 49வது கொஸ்டின் இந்தியா கூட்டாட்சி அமைப்பு கொண்டது. மத்திய அரசு பல அதிகாரங்களை வந்து மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்சர் பி தான். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை உரிமைகள் முதலில் 7 இருந்தன. சொத்துரிமை நீக்கப்பட்டதால் 6ஆக குறைந்தது. இது பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து சரிதான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 50 கொஸ்டினுக்கு நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.